பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்தியா பெட்ரோலியத்துறையில் ஒரு தன்னிறைவு அடையணும் அப்படின்றதுக்காக 2030க்குள்ளே நம்ம 20% எத்தனால் பெட்ரோலியத்தில் கலக்கிறது மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் அது தற்போதைக்கே பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கோடி நம்ம மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கச்சா எண்ணெய் இறக்குமதியில் நம்ம நிறைய விஷயத்தை சேமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 20% அந்த எத்தனால் கலப்பை அச்சீவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதனால் நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சாதகமான அம்சமாக பார்க்க முடியாது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது 2 காரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பெட்ரோல் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம இந்தியாவினுடைய தேவைகளுக்காக கிட்டத்தட்ட 80% பெட்ரோல் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பல லட்சம் டாலர்ஸ் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதை நாம் எப்படி படிப்படியாக குறைப்பது, அதற்கு எத்தனாலுடைய பயன்பாட்டை அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறணும். ஏன்னா காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு வருகிறோம். ஸோ அதுலேருந்து வெளியேற வேணும், அது பாதிப்புகளை குறைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளியேறணும். அப்போ பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய இதுலேருந்து வெளியேற வேண்டும். ஏனென்றால் இந்த பயோ எத்தனாலை கலப்பதன் மூலமாக எமிஷன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆர்குமெண்ட்டு தான் வைக்கிறாங்க. இந்த 2 ஆர்குமெண்ட்டுமே சரியானதல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். முதல் படியாக நீங்கள் பெட்ரோலினுடைய சேர்த்து 20% இது இந்த பயோ எத்தனாலில் கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனால் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட அது சாராயம் தான். நம்ம இப்போ இதுலேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா, கரும்பு மொலாசஸ்லேருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து உருவாக்கப்படுகின்றதா எத்தனால். ஸோ எத்தனால் அதுலேருந்து பண்ணலாம், சோளத்துலேருந்து பண்ணலாம், இப்போ உங்களுக்கு மூங்கிலேருந்து எடுப்பதற்கான செஞ்சுருக்காங்க, அரிசியிலேருந்து எடுக்கலாம், வேறு வகையிலேருந்து எடுக்கலாம். இவற்றை பெட்ரோலோடு கலந்து கொடுக்க போகிறாங்க. என்ன ரேஷியோ கலக்க போகிறாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் 2014 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.5% கலந்தாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 1.5% அளவுக்கு இந்த எத்தனாலை கலந்துட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா 2021 ஆண்டு 10% அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதற்காக நேஷ்னல் பாலிசி ஆன் பயோ எத்தனால் அப்படிங்கிற ஒரு பாலிசியுமே இருக்குது. அந்த பாலிசியின் அடிப்படையில் இதை அதிகப்படுத்துவதுன்னு இப்போ இந்த 10% அப்படிங்கிறத என்ன பண்ணால் 14% நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. 10% தாண்டி நாங்கள் 14% வரைக்கும் போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதனால் இப்போ அது 20% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. ஸோ 20% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது 26க்குள்ளே பண்ணிடுறோம் அப்படிங்கிற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது இப்படி பயன்படுத்துவதன் மூலமாக இவர்கள் பல லட்சம் அளவுக்கான வருவாய் அப்படிங்கிறது நமக்கு சேமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எமிஷன்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா கடந்த 8 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 டேட்டாஸுமே நமக்கு சரி பார்க்க வேண்டிய தேவையாக இருக்குது. ஃபஸ்ட்டு எமிஷன்ஸ் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த வேறு விதமான நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தை அழித்து விட்டு இதை நீங்கள் உருவாக்குறீங்க. அதில் இருக்கக்கூடிய எமிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த சதவீதம் எத்தனால் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பெட்ரோலுடைய தேவை அதிகமாகுது. ஏன்னா மைலேஜ் கிடைக்க மாட்டேது. அப்போ நீங்கள் அதிகமான பெட்ரோலை திருப்பி கன்சியூம் பண்ணுறீங்க. அப்போ எமிஷன்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்வது சரியான ஒரு வாதம். அப்போ இந்த எரிபொருளுடைய தேவை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு வெற்றி பெற்ற இல்லை ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குதா சூழலில் பார்வையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக இல்லை. ரெண்டாவது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பெட்ரோல் இன்னும் இறக்குமதி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பெட்ரோல் இன்னும் சார்ந்து தான் இருக்கும். காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் வெளியேறணும்னா கம்ப்ளீட்டாக பெட்ரோல் வெளியேறணும். அப்போ ஈவிக்கு மாற வேண்டிய தேவை. அந்த முன்னெடுப்பு நாம் செய்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுவும் செய்யலை. அப்போ அதை தவிர்த்து விட்டு இதே நாம் திருப்பி இது சார்ந்து இருக்கக்கூடிய இதில்னு பார்க்கும்போது அப்போ இங்கே பார்த்திங்கன்னா யூபியில் இருக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ் இதில் லாபம் அடைகிறாங்க. அவங்க லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எத்தனால் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இதில் பெரிய அளவுக்கான பயன் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்வதற்கான போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் எதற்காக இதை இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க?
அப்புறம் இதற்காக வந்து ஆட்சியாளர்கள் இதை பற்றி பாசிட்டிவ் சயின்ஸ் வந்து போதிக்கிறாங்க. எதனால் அப்புறம் ஆக்சுவலாக இது வந்து அக்ரி பிஸ்னஸ்னுடைய ஒரு பகுதி அப்படி தான் வந்து எத்தனால் வந்து இந்த கான்செப்ட் உலகங்களும் அமுல்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. அமெரிக்கா தான் ஃபஸ்ட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்காச்சோளத்துலேருந்து எத்தனால் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த மக்காச்சோளத்து உற்பத்திக்கான நாடுகளாக அவங்க இடங்களாக பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்க நாடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. 3ஆம் உலக நாடுகள் இருக்கக்கூடிய காடுகளை அழித்து அங்கே வந்து இவங்க இந்த சோளத்தை வந்து பயிரிட செய்து வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதை எத்தனாலாக மாற்றி இவங்க பெட்ரோலுக்கோட சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய வேலை செஞ்சாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3ஆம் உலக நாடுகளில் சுரண்டுகின்ற ஒரு வேலை தான் அமெரிக்கா வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய இதை அவங்க அந்த இனிஷியேட்டிவ் தான் இங்கேயும் செய்கிறாங்க. இப்போ இதில் எப்படி உங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் லாபம் அடைகிறாங்கன்னா, நீங்கள் வெறுமனே உப்பு அப்படிங்கிறது விற்கக்கூடாது அப்படின்னு இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. 2020ஆம் ஆண்டு கொண்டு வந்துட்டாங்க. கல் உப்பு நம்ம விற்கக்கூடாது, அயோடின் கலந்த உப்பு தான் விற்கணும் அப்படிங்கிறது. கடந்த காலத்தில் 90ஸ்ல இது கொண்டு வந்தாங்க. கடும் எதிர்ப்பு இருந்ததுனால அது பின் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி அதை திருப்பி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் வந்து அயோடின் கலப்பதற்கான தொழில்நுட்பம் வச்சுருக்காங்களோ அவங்களால தான் உப்பு விற்க முடியும். அப்போ எல்லாராலும் விற்க முடியாது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் வந்துட்டு வந்து உப்பு விற்றுட்ருப்பாங்க, உப்பு விற்கக்கூடிய அந்த இன்றைக்கி யாருமே விற்க முடியாது, ஏன்னால் தடை செய்யப்பட்டதாக இருக்குது. அப்போ நேரடியாக உற்பத்தி செய்யலாம், ஆனால் அவங்களுக்கு விற்பனை செய்வதற்கான யார்கிட்ட விற்பனை இண்டஸ்ட்ரி தான் விற்பனை விடும். அதே போல் இப்போ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்னு அடுத்து கொண்டு வந்திருக்காங்க. செறிவூட்டப்பட்ட பால் வந்துச்சு, செறிவூட்டப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல செறிவூட்டப்பட்ட இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படி நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அது சில கம்பெனிஸ் மட்டும் தான் அந்த டெக்னாலஜி இருக்குது. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட இருந்தால் எது பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறது நம்ம பொது விநியோக திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. நாளைக்கு அது என்ன ஆகும்னா, எப்படி உப்புக்கு நேர்ந்ததோ அதே போல் எல்லா அரிசியும் செறிவூட்டப்பட்டு தான் விற்பனைக்கு வர வேண்டும் அப்படின்னு அடுத்து கட்டுப்பாடு வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனிஸ்லேருந்து அதை வாங்க முடியும். நேரடியாக விவசாயத்திலேருந்து வேறு வாங்கி, இப்போ விவசாயத்தை வாங்க முடியாது, அரசு தான் வாங்க முடியும். அரசு இந்த இது பண்ணும்போது கம்பெனிஸ்லேருந்து தான் வாங்க முடியும். அப்போ இந்த இடத்துலையுமே என்னென்னா, எத்தனால் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான். 2 நாளுக்கு முன்னாடி அசாமில் போய் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் துவங்கி வைக்கிறார் மோடி அவர்கள். கவர்மெண்ட் இதை வந்து பண்ணலை. ஓகே. ஸோ முழுக்க இந்த எத்தனால் உற்பத்தியாளர்களாக யார் இருக்காங்கன்னா தனியார் நிறுவனம் தான் இருக்குது. அப்போ அந்த தனியார் நிறுவனங்கள் இதில் லாபம் அடைகிறாங்க. அப்போ அவர்களுடைய லாபத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 1% இருந்ததை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ மோர் அண்ட் மோர் எத்தனால் அதில் கலக்கிறீங்க. இதனால் பாதிப்புக்குள்ளாக இருப்புன்னா யாரெல்லாம் கார் வச்சுருக்காங்களோ, அன்றாடங்க வண்டி வச்சுருக்காங்களோ, 2 வீலர்ஸ், இவங்க தான் பாதிப்பு. ஏன்னா இவங்களோட வண்டி போயிடும். என்னாச்சு, வண்டிக்கு என்ன பிரச்சனை ஏற்படுவது? இன்ஜினுடைய எஃபிஷியன்சி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, மைலேஜ் குறையும்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசுனுடைய வந்து இல்லை இதில் பிரச்சனை இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது போதுமான ஆய்வுகள் அடிப்படையில் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் இருக்காங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க பாதிப்பு எதுவும் இல்லைன்னு. ஆனால் 10% கலக்கப்பட்டதுக்கு பின்பாக அதனுடைய பாதிப்பு என்னவாக இருக்கும், 20% கலந்தால் என்ன ஆகும் என்பதை ஆய்வு செய்யணும். ஏன் அப்படின்னா, இந்த 10% அப்படிங்க அவங்க ரீச் அவுட் பண்ணது 2022 தான். அது ஃபினான்ஷியல் இயர் 21-22 தான் வந்துட்டு 10% வந்து ரீச் பண்ணுறாங்க. 10% கலந்து எத்தனால்னால என்ன பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு குறைஞ்சபட்சம் நீங்கள் வண்டியை ஆய்வு செஞ்சுருக்கணும்ல, இல்லைங்களா? அப்போ அந்த ஆய்வு அறிக்கை நமக்கு வேணும்ல, எந்த பகுதியில் எவ்வளோ தூரம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா என்னென்ன தரவுகள் வேணும் இல்லையா? நீங்கள் 20% ஆனால் இந்த வண்டிக்கு என்ன ஆகும், இன்ஜினுடைய ஸ்டாமினா என்ன ஆகுங்கிறது ஆய்வு செய்யணும் இல்லையா? இப்போ அரசு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ வந்து இந்த மாதிரி பெட்ரோலில் எத்தனால இத்தனை % கலக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கும் பொழுது, இப்போ அதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகுது, தனிப்பட்ட வாகனங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகுது, இதனால் மக்களுக்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்பட போகுது, இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான R&D டிபார்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக திட்டமாகவே கொண்டு வந்துடுறாங்க ஒரு விஷயத்தை, இதை பற்றி ஆய்வு செய்யாமல். அப்படி தான் கொண்டு வராங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொல்கிறது கரெக்ட். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கணும். இல்லை ஈவன் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸாக இருக்கட்டும், இப்போ இதாக இருக்கட்டும், இந்த ஆய்வுகள்லாம் வைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வை வைக்கப்பட்டது அல்லது விஞ்ஞானிகள் வைக்கணும், கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரணும். ஒரு பாலிசி அப்படி தான் நீங்கள் வால் பண்ணணும். ஆனால் அது எதுவுமே இல்லை. இவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த நிறுவனம் வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் தான் கொடுக்குறாங்க. அவர்கள் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம், எங்கள் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண இன்ஜின்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு அவங்க ஒரு இது கொடுக்கல. அந்த ஆய்வறிக்கை அவங்க வந்து கொடுக்கல. எவ்வளோ இடத்துல பண்ணோம் என்னங்கிற ஒரு ஆய்வறிக்கைன்னா என்னவாக இருக்கணும்? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம், இப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கனால இதனால் வந்து சாதாரண மக்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறதில்ல, ஆட்சியாளர்களும் இந்த பெட்ரோலாம் போட்டாகணும். இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் விஐபிஸும் இந்த மாதிரி பெட்ரோலாம் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிக்கல் எதிர்கொள்வாங்கல்ல, அவங்க தயாரிக்கிற வாகனத்துக்கும் பிரச்சனை ஏற்பட போகுது. அப்படிங்கும்போது ஒரு BMW நிறுவனமோ இல்லை ஒரு மகேந்திரா நிறுவனமோ அவங்களும் அந்த பிரச்சனை எதிர்கொள்ளும் போது இதில் எங்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது, இதனால் எங்கள் வண்டி பாதிக்கப்பட போது அவங்களும் ஒரு தரப்பு விஷயத்தை சொல்ல தான் செய்வாங்க. இல்லை,
இல்லை பெட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் இது இருக்குது. நீங்கள் அதில் வந்து நம்ம சாதாரண பங்கரில் கிடைக்கிறதுங்கிறது வேறு, நல்லதுலேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது. நிச்சயமாக விஐபிஸ்க்கு வந்துட்டு அவங்களோட வண்டி வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக தனியாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கானது தனியாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பில்லியனர்ஸ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கான பிரத்யேகமான தயாரிக்கப்பட்ட வாகனங்கள், பிரத்யேகமாக அதுக்கான மேலாண்மை, அதுக்கான மெயின்டெனன்ஸ், அதுக்கான ஃபியூவல் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 1% மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே, மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இதில் வந்து பிரச்சனை. ஸோ நீங்கள் அதுதான் அங்கே புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% மக்கள் இந்தியாவினுடைய 60% வெல்த்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1% மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வந்துட்டு அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல், அவங்களுக்கான விஞ்ஞானத்துக்கான அறிவியல் ரீதியாக இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி முதற்கொண்டு எல்லாமே பிரத்யேகமாக வேறு விதமாக இருக்குது. ஸோ அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். மீதி இருக்கக்கூடிய 90% மக்களினுடைய வாழ்நிலை அப்படிங்கிறது அதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு அப்படிங்கிறது மாறும். சில பேருக்கு ஓரளவுக்கு நல்லது கிடைக்கலாம், சில பேருக்கு மோசமானது கிடைக்கலாம், சிலருக்கு கூடுதல் மோசமானது கிடைக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வழங்கப்படுதுன்னா கிடையாது. எல்லோருக்குமான ஒரே மாதிரி உணவாக நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா? எல்லோருக்கும் ஒரே மாதிரி நியூட்ரிஷனான ஃபுட்டு எல்லோரும் கிடைக்குதா அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? நீங்கள் எந்த பகுதியில், எந்த வர்க்கத்தில், எந்த ஜாதியில் இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான உணவு கிடைக்குது. அதே போல் தான். ஸோ இந்த தரக்கட்டுப்பாடு, இந்த பொருளுக்கான சமன்பாடு அப்படிங்கிறது அனைவருக்கும் சமமாக இல்லை. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை ஆய்வாளராக இந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அப்போ அரசு இதை கொண்டு வரும்பொழுது இதை வந்து திட்டத்தை பாதி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, 10% அச்சீவ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 10% அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கூட அரசு இது சார்ந்த எந்த விதமான எதிர்ப்பையும் எதிர்கொள்ளவே இல்லையா இதனால் வரையும்? ஏன்னா விவாதமே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியலைங்களா? ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு எப்படி தெரியும்? நீங்கள் நாடாளுமன்ற முன்பாக டிஸ்கஷனுக்கு நமக்கு வந்து வரணும் இல்லையா? இப்போ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு தனியாக ஒரு அமைப்பு இருந்தாங்க இல்லையா, திட்டக்குழு இருந்தாங்க. அந்த திட்டக்குழுவில் தான் இந்த மாதிரி முடிவுகளும் எடுக்கப்படும், அது விவாதத்துக்கு உட்படணும், நிறைய பேருக்கு அனுப்பி வைப்பாங்க, அவங்க விவாதிப்பாங்க. இப்போ திட்டக்குழுவே கிடையாது, நிதி ஆயோக் மட்டும்தான் இருக்குது. நிதி ஆயோக் இந்த மாதிரி வந்து ஆலோசனைலாம் பெறுறதில்ல. அவங்க வந்து ஒரு பாலிசின்னு ஒன்று வெளியிடுறாங்க, அதை ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவினுடைய நடைமுறை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெமோக்ராட்டிக்கான ஒரு டிஸ்கஷன் உள்ள ஃபாரத்தில் இல்லை. 5 ஆண்டு காலத்துக்கான ஒரு திட்டம் இருக்கும், அந்த 5 ஆண்டு கால திட்டம் வெளியிடப்படும், அந்த 5 ஆண்டு கால திட்டத்திற்கான விவாதங்கள் நடைபெறும். அது வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெறும், சட்டமன்றத்தில் நடைபெறும், நீதிமன்றத்துக்கு முன்பாகவும் நடைபெறும், பொதுமக்களுடைய நடைபெறும். இந்த எல்லா இடத்துலையும் ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு பிஎம்ஓ ஆஃபீஸ் கீழே இருக்கக்கூடிய நிதி ஆயோக் வந்துட்டு திடீர்னு ஏதாச்சும் ஒரு கொள்கையை வந்து அறிவிப்பாங்க, அல்லது ஒரு பாலிசி வந்து இது பண்ணுவாங்க. அந்த பாலிசியை வந்துட்டு கேபினெட் அப்ரூவல் பண்ணும், மினிஸ்டர் கேபினெட் வந்து அப்ரூவல். அது அப்ரூவல் பண்ணோடனே அடுத்து அது நடைமுறைக்கு வந்துடும். இதுதான் இருக்குது. அப்போ இங்கே டிஸ்கஷன்ஸ்க்கான ஒரு வழி இல்லை. இப்படி தான் எல்லா விதமான அறிவிப்புகளும் தொடர்ச்சியாக வருகிறது. ஸோ இங்கே கேபினெட் அப்ரூவல் பண்ணுறாங்க, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ரூவல் பண்ணுறாங்க, அது இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து இப்போ எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் இதுவரையும் எந்த விதமான கேள்வியும் எழுப்பவே இல்லையா? நாடாளுமன்றத்திலும் சரி அல்லது மக்கள் மன்றத்திலும் சரி பொதுவாக எந்த கேள்வியும் எழுப்பப்படவே இல்லையா? அல்லது இது சார்ந்த வழக்கில் எதுவும் நீதிமன்றத்தில் கையாளப்படவே இல்லையா? போதுமான கேள்விகள் எழுப்பப்படவில்லை. பொதுவாக இதுக்கான நீதிமன்றத்தில் வழக்கலை. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வயபிளான விஷயம், இதுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு முன்பாக கேள்வி உட்படுத்தப்படவில்லை. பிரச்சனை அதுதான் இருக்குது. அதே மாதிரி தான் நாடாளுமன்றம். எனக்கு ஞாபகம்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு டிஸ்மிஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன். பட் ஆனால் அதை வெரிஃபை பண்ணும். பட் எனிவே வந்து ஆனால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்பட்டதாக தெரியல. அப்போ இது ஒரு இஷ்யூவாக நம்ம ரைஸ் பண்ணலை. முக்கியமாக ஒரு சூழலில் பார்வையிலிருந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்திருக்க வேண்டும். நான் அறிந்த வரைக்கும் 20-30 வருடங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை வந்து 3ஆம் உலக நாடுகள் மேலே இது திணிக்கப்படுகின்ற இந்த அக்ரிபிஸ்க்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை எடுக்கப்படுது. அப்போ இன்றைக்கே அது பேசப்படலை, போதுமாக பேசப்படலை அப்படிங்கிறது உண்மையிலே வந்துட்டு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அது முன்னெடுத்துக்கப்பட்டிருக்கணும், ஆனால் பண்ணப்படலை. சீரியஸான ஒரு விவகாரம். இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போது, எதிர்க்கட்சிகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களையாவது வந்து அதை கையில் எடுத்து ஃபைட் பண்ண போகிறாங்களா, நீதிமன்றத்தில் இந்த விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.